ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ரஜினி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்துக்கு போயிட்டு அவருக்கு ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பார்த்தினாக்கா மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் இன்று. ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிறந்தநாளை ஒட்டி அவங்களுடைய வீடு, ரஜினி சாரோட வீடும் போயஸ் கார்டனில் தான் இருக்குது, இவங்க வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தில் அங்கே நேரடியாக அங்கேயே போயிட்டு அங்கே அவங்களுடைய புகைப்படத்துக்கு மலர் தூவி அவங்க மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு ரஜினி சார். அங்கேயே ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஒரு சின்னதாக நடத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பேசும்போது, இந்த இடத்துல நான் எத்தனை முறை அங்கே வந்துட்டு போயிருக்கேன், இதுக்கு முன்னாடி எத்தனை அக்கேஷன்ஸில் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது 3 முறையாக அவர் அங்கே வந்துட்டு போயிருக்கதா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காரணம் என்னென்ன ரீசன்னு சொல்லிட்டு, இது 4வது முறையாக நான் இங்கே வரேன், இப்போ இங்கே வரும்போது அவங்க இங்கே இல்லை, ஆனால் இருந்தாலுமே கூட அவங்களுடைய அந்த மெமரிஸ் அந்த இது எல்லாமே இங்கே எப்போதுமே இந்த வீட்டில் இருந்து தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அந்த ஒரு சுவையான ஒரு மெமரிஸோட, ஒரு ஸ்வீட்டான மெமரிஸோட தான் நம்ம இங்கே போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு எப்போதுமே கனெக்டடாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலி கனெக்டடான ஒரு இடம் இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளம்பும் போது, வழக்கம் போல் நம்ம ப்ரெஸ் மீட்டுக்காரங்களாம் ஜெயலலிதா இப்போ இல்லை தமிழ்நாட்டில், இப்போ தமிழகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா விஷத்தை வன்மத்தை கக்க ஆரம்பிச்சானுங்க. உடனே இதை வச்சு ஒரு அரசியல் ஆகலாம், இதை வச்சு ஏதாவது இன்றைக்கி ஒரு டிபேட் நடத்தலாம், இன்றைக்கி டிஆர்பி ரேட்டு ஏற்றிடலாம்னு நினச்சாங்க. ரஜினி சார் எல்லாருக்கும் ஒரு செருப்படி பதில் கொடுக்குற மாரி, இது அரசியல் பேசுகிறதுக்கான தருணம் இல்லை, அரசியல் வேண்டாம் அப்படின்றத சிரிச்ச முகத்தோடு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார். இதுதான் இப்படி தான் இவங்களை ஹேண்டில் பண்ணணுமே இந்த மீடியாக்கள்லாம். ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க, இவர் மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்காரு. சரி, போன வருஷம் வரல, அதுக்கு முந்தின வருஷம்லாம் வரல, ஓகே, இந்த வருஷம் அவர் தோணிருக்கு வந்திருக்காரு, இல்லை யாராவது கூப்பிட்டுருப்பாங்க வந்திருப்பாரு, வாட் எவர் இட் இஸ் வந்திருக்காரு. இந்த இடத்துல நின்றுட்டு நீ மறுபடியும் அரசியல் கேள்வி கேட்குறேன்னா, இந்த மீடியாக்களுக்கெல்லாம் அறிவுன்றது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.